வெரி குட். அல் கிதாபுன்னு சொல்லணும். ஐனல் கிதாப். அப்போ அல் கிதாபு ஃபில் குர்ஃபத்தி. வெரி குட். புத்தகம் ரூம்ல இருக்கு. வெரி குட். அடுத்து வேற யார் பதில் சொல்றா? ஐன முஹம்மதுன்னு கேள்வி. யார் பதில் சொல்றா? ஹுவ ஃபில் மத்பஹி. வெரி குட். சொல்லாத பதிலா இருக்கணும். ஐன ஸாஅ. ஹுவ சொல்லக்கூடாது. ஸாஅல ஒரு குண்டு தான் இருக்கா? அப்போ என்ன சொல்லணும்? ஹிய அலல் மக்தபி. வெரி குட். அலல் மக்தபி. இது டிஃபரெண்டான பதில். அலல் மக்தபி. என்னது? அலல் மக்தபின்னா ஆன் த டேபிள். அலல் மக்தப்னா என்னது? மேலே இருக்கு. ஆன் த டேபிள். ஆன் த டேபிள். ஐனா யாசிர். அடுத்து யார் பதில் சொல்றா? ஹுவ பில் ஹம்மாம். வெரி குட். ஹுவ பில் ஹம்மாம். ஐனா ஆமினா. ஹுவ சொல்லணும். ஆமினா. ஆமினா ஹிய பில் மதரசத்தி. வெரி குட். ஹிய பில் மதரசத்தி. அடுத்து வேற விதமான ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆமினத்து ஃபில் குர்ஃபத்தி. ஆமினத்து ஃபில் குர்ஃபத்தி. ஆமினா ரூமிலேயா இருக்காங்க? நாம். ஹிய ஃபில் குர்ஃபத்தி. நாம் ஆமினத்து ஃபில் குர்ஃபத்தின்னு சொல்லலாம். அல்லது நாம் ஹிய ஃபில் குர்ஃபத்தி. அயாசிருன் ஃபில் மத்பஹி. லா. ஹம்மாமி. யாசிர். இது நெகட்டிவான ஆன்சர். லா. யாசிருன் ஃபில் ஹம்மாமி. இப்போ அடுத்து இன்னொரு விதமான கேள்வி. மன் ஃபில் குர்ஃபா. மன் ஃபில் குர்ஃபா. ரூம்ல யார் இருக்கா? மன் ஃபில் குர்ஃபான்னு என்னது? மன் ஃபில் குர்ஃபா. சாலிபுன் ஃபில் குர்ஃபத்தி. வெரி குட். சாலிபுன். வமன் ஃபில் ஹம்மாம். மன் ஃபில் ஹம்மாம். அடுத்து மாதா. வெரி குட். அடுத்து மாதா அலல் மக்தபி. டேபிள் மேல என்ன இருக்கு? டேபிள் மேல என்னெல்லாமோ இருக்கு. சொல்லுங்க. அல் கலமுன்னு சொல்லணும். என்னது? அல் கலமு. முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தையில அல் வரணும். பேரல். அல் குர்ஆனு அலல் மக்தபி. அல் குர்ஆனு அலல் மக்தபி. அல் கிதாபு அலல் மக்தபி. அல்லது அலஸ் சரீரி. மாதா அலஸ் சரீர். இப்போ கட்டில் மேல என்ன இருக்கு? கட்டில் மேல என்ன இருக்கு? அலஸ் சரீரி. அல் கமீசு. சட்டை மேல கர்ச்சீப் இருக்கு. சொல்லுங்க. அலல் கமீசி. அல் மிந்தீலு அலல் கமீசி. அல் மிந்தீலு அலல் கமீசி. போன தடவை இக்ரா வக்து படிச்சாச்சுல. அடுத்த ஒரு இக்ரா வக்து இருக்கு பாருங்க. அதை யார் வாசிப்பீங்க? ஆளுக்கு ஒன்று வாசிங்க பார்ப்போம். யார் கரெக்டாக வாசிக்கிறா? யார் கரெக்டாக வாசிக்கிறான்னு பார்ப்போம். அர்த்தத்தோட வாசிக்கணும். புது வார்த்தை. ஜாமியானா யூனிவர்சிட்டி. ஜாமியானா என்னது? யூனிவர்சிட்டி. கல்லூரிக்கு என்னது? குல்லியா. குல்லியா. அல் குல்லியா. குல்லியா. குல்லியானா காலேஜ். குல்லியானா என்னது? காலேஜ். குல்லி காலே. குல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி. காலேஜ். குல்லியா. குல்லியா. மதரசா ஸ்கூல். மதரசாங்கிறது ஸ்கூல். ஸ்கூல். காலேஜ். நிறைய காலேஜுகள் இருக்கிறது என்னது? யூனிவர்சிட்டி. நிறைய காலேஜுகளை மேனேஜ் பண்ணக்கூடிய நிறுவனத்துக்கு யூனிவர்சிட்டி. அதான் ஜாமியா. பல்கலைக்கழகம். தமிழ்ல என்னது? பல்கலைக்கழகம். அப்போ அத்தாலிபு ஃபில் ஜாமியாத்தி. என்னன்னா? The student in the university. அத்தாலிபு ஃபில் ஜாமியாத்தி. தீ தீ சொல்லணும். ஃபீ வந்ததுனால தீ சொல்லணும். ஃபில் ஜாமியா தீ. மாணவன் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறான். இருக்கிறான்ங்கிறது நம்ம சேர்த்துக்கணும். அது இதில் இல்லை, நம்ம சேர்த்துக்கணும். பல்கலைக்கழகத்திலே அப்படி சொல்லி முடிக்க முடியாதுல்ல. பல்கலைக்கழகத்தில் இருக்கிறான் அல்லது பல்கலைக்கழகத்தில் படிக்கிறான். இது ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கணும். சரியா? அடுத்து யார் வாசிக்கிறா? அர்த்தம் சொல்றா. அர்ரஜுலு ஃபில். வெரி குட். சூப்பரா படிச்சான். என்ன அர்த்தம்? அந்த மனிதர் பள்ளியில் இருக்கிறாரு. அந்த மனுஷன். அந்த மனிதர் பள்ளியில் இருக்கிறார். அந்த மனிதர் பள்ளியில் இருக்கிறார். அடுத்து யார் வாசிக்கிறார்?
வெரி குட். ஐன தாஜிருன் அப்படி படிக்க கூடாது. அலிஃப் லாம் இருக்கா? அப்ப எப்படி படிக்கணும்? ஐன தாஜிரு. எப்படி படிக்கணும்? ஐன தாஜிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐன தாஜிர்னா தாஜிர் முதர்ரிஸ் தான் டீச்சர். தாஜிர்னா வியாபாரி. வியாபாரி எங்கே? மெர்ச்சன்ட் எங்கே? என்ன போட்டிருக்கு? அவர் எங்கேன்னு போட்டிருக்கு? துக்கான். ஹுவ ஃபித் துக்கான். அத்துக்கான் ஃபித் துக்கான். ஹுவ ஃபித் துக்கானி. எப்படி படிக்கணும்? ஹுவ ஃபித் துக்கானி. துக்கான் என்னது? ஷாப்ல இருக்கிறாரு, கடையில இருக்கிறாரு. அடுத்து யார் படிக்கிறா? அல் கலமும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டேபிள் மேல இருக்கு. அடுத்து யார் படிக்கிறா? வெரி குட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜைனப் எங்க இருக்கா? பதிலு அவள் அறையில் இருக்கிறாள். அவள் என்னது? அவள் அறையில் இருக்கிறாள். என்னது? அவள் அறையில் இருக்கிறாள். அடுத்து யார் படிக்கிறா? ஐனல் வரக்குன்னா என்னது? பேப்பர். வரக்குன்னா என்னது? பேப்பர். அது டேபிள் மேல இருக்கு. அடுத்து யார் வாசிக்கிறா? யாருனாலும் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஐனல் முதர்ரிசுன் படிக்கணும். மதர்ரசுன் இல்ல. என்னது? முதர்ரிசு. ஐனல் முதர்ரிஸ்னா யாரு? முதர்ரிஸ். ஏன் திரும்ப நான் சொல்றேன் தெரியுதா? திரும்ப கேட்கும்போது அது மனசுல நல்ல பதிவு. நீங்க திரும்ப சொல்லணும், நான் திரும்ப பேசணும். ஐனல் முதர்ரிசு. ஐனல் முதர்ரிஸ்னா ஃபைனல் முதர்ரிஸ்னா ஹெட் மாஸ்டர் திடீர்னு அல்லது பிரின்சிபால் வந்து கிளாஸ் டீச்சர்ஸ் இல்லை. ஐனல் முதர்ரிஸ் அப்படிதானே கேட்பாங்க. வேர் இஸ் த டீச்சர்? ஹுவ ஃபில் ஃபஸ்லி. ஃபஸ்ல்னா என்னது? கிளாஸ் ரூம். ஃபஸ்ல்னா என்னது? ஃபஸ்ல். இன்னைக்கு தானே புதுசாக படிக்கிறீங்க. ஃபஸ்ல்னா என்னது? கிளாஸ் ரூம். ஃபஸ்ல்னா என்னது? ஃபஸ்ல். இப்போ திரும்ப ஒரு வாட்டி உள்ளறைகள் உள்ளதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். அறை, சமையல் அறை, அதே மாதிரி வகுப்பறை. வகுப்பறை, குளியல் அறை, தம்மாம். அது மாதிரி வீடு, கடை, பள்ளி, சமையலறை, மத்பக். சமையலறை கிச்சன். வீட்டில் கிச்சன் இருக்குல்ல, அது மத்பக். அறை, குளியலறை, வகுப்பறை, ஃபஸ்ல். வகுப்பறை. ஹுவ ஃபில் ஃபஸ்லினா என்னது? அல் முதர்ரிசு ஃபில் ஃபஸ்லி. அப்படின்னா என்ன? ஆசிரியர் வகுப்பறையில் இருக்கிறார். இங்கிலீஷ்ல the teacher is in the classroom. அடுத்து யார் படிக்கிறா? வெரி குட். கரெக்டாக படிக்கணும். இன்னும் நல்லா படிக்கணும். பெர்ஃபெக்டாக படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஐன யாசிருன். ருன்னு படிக்கணும். ஐன யாசிருன். இன்னொரு உள்ளறை உள்ள ஒரு இடம் வருது பாருங்க. ஹுவ ஃபில் மிர்ஹாதி. மிர்ஹாதுன்னா டாய்லெட். மிர்ஹாதுன்னா என்னது? ஹம்மாம்னா என்னது? பாத்ரூம். அது குளிக்கிற அறை. இது டாய்லெட். மிர்ஹால் டாய்லெட். சொல்லுங்க. ஐன யாசிருன். அப்படின்னா யாசிரங்க. ஹுவ ஃபில் மிர்ஹால். மிர்ஹால்னா என்னது? மிர்ஹால்னா என்னது? மிர்ஹால் டாய்லெட். இப்போ எல்லாத்தையும் சொல்லுங்க. சமையல் அறை, குளியலறை, கழிவறை. கழிவறைன்னா தெரியுதா? டாய்லெட். வகுப்பறை, குளியலறை, சமையலறை, கழிவறை, குளியலறை,
கழிவறை குளியலறை கழிவறை வகுப்பறை 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 குளியலறை கழிவறை. அடுத்த வாசிங்க பாப்போம். பிஸ்ஸமாஇ பிஸ்ஸமாஇ அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்கு தெரியும்? சன் அண்ட் த மூன் இன் த ஸ்கை. சூரியனும் சந்திரனும் எங்கே இருக்கிறது? வானத்தில் இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் வானத்தில் இருக்கிறது. அடுத்து என்ன கேள்வி? வெரி குட். மன்ஃபில் ஃபஸ்லி. மன்ஃபில் ஃபஸ்லி அப்படின்னா என்ன? கிளாஸ்ல யார் இருக்கா? டாய்லெட்ல யார் இருக்கா? மிர்ஹாலி. வகுப்பறையில யார் இருக்கா? சமயக்கட்டுல யார் இருக்கா? டாய்லெட்ல யார் இருக்கா? டாய்லெட்ல யார் இருக்கா? பாத்ரூம்ல யார் இருக்கா? ஹம்மாமி. அறையில யார் இருக்கா? கடையில யார் இருக்கா? பள்ளியில யார் இருக்கா? வீட்டுல யார் இருக்கா? சமயக்கட்டுல யார் இருக்கா? சமயக்கட்டுல யார் இருக்கா? டாய்லெட்ல யார் இருக்கா? குளியல் அறையில ஹம்மாமி. வகுப்பறையில யார் இருக்கா? காலேஜில் யார் இருக்கா? குல்லியத்தி. மன்ஃபில் பல்கலைக்கழகத்தில் யார் இருக்கா? ஸ்கூல்ல யார் இருக்கா? மன்ஃபில் மதரசத்தி. மன்ஃபில் மதரசத்தி. வீட்டில் யார் இருக்கா? கடையில் யார் இருக்கா? பள்ளியில் யார் இருக்கா? கிளாஸ் ரூமில் யார் இருக்கா? அறையில் யார் இருக்கா? கிச்சனில் யார் இருக்கா? சமயக்கட்டில் யார் இருக்கா? ரோட்டில் தானே. கழிவறையில் யார் இருக்கா? பாத்ரூமில் யார் இருக்கா? இப்போ இன்னொன்று பாருங்க. முஹம்மதுன் ஆமினத்து ஹாலிதுன் ஜைனபு ஹாமிதுன் ஃபாத்திமத்து. இதை படிக்கும் போது உங்களுக்கு என்ன புரியுது? நான் சொல்லாமலே உங்களுக்கு என்ன புரியுது? பேரு அதில் என்ன வித்தியாசம்? இது இந்த பக்கம் இருக்கிறதுக்கு அது புரியுது. வெரி வெரி குட். அதில் நான் வாசிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் புரியுதா? ஆண்களுக்கு தன்மீன் வருது அப்படிதானே? அதான் வித்தியாசம். ஒரு ஆணுடைய பேரை சொல்லும் போது நீங்க தன்மீன் சொல்லலாம். ஒரு பெண்ணுடைய பேரை சொல்லும் போது என்ன சொல்லக்கூடாது? தன்மீன் சொல்லக்கூடாது. முஹம்மதை முஹம்மதுன்னு சொல்லலாம். அதே ஆமினாவை சொல்லும் போது ஆமினத்துன்னு சொல்லக்கூடாது. எப்படிதான் சொல்லணும்? தூ தான் சொல்லணும். ஹாலிதுன்னு சொல்லலாம். அதே ஜைனபை சொல்லும் போது அது ஒரு பெண்ணுக்கு பேரு. இப்போ ஜைனபுன் அப்படி சொல்லலாமா? இங்கே ஹாலிதுன்னு சொல்றீங்க, அது ஆம்பளை பேரு. ஆம்பளைக்கு வைக்கிற பேரை தன்மீன் வச்சு சொல்லலாம். பொம்பளைக்கு வைக்கிற பேரை தன்மீன் வச்சு சொல்லக்கூடாது. பொம்பளைக்கு வைக்கிற பேரை என்ன செய்யக்கூடாது? இது புது விஷயம், இன்னைக்கு படிக்கிற புது விஷயம். ஆயிஷான்னு சொல்றீங்க, ஆயிஷத்துன்னு அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. உங்களை ஒவ்வொருத்த பேர் சொல்லுவாங்க. பேர் என்னது? இஷா முன்னு சொல்லலாம். இஷா முன். ஒரு பொம்பளை பேர் சொல்லு. நீ ஏதாவது ஒன்று சொல்லு. ஜைனபுன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். எப்படிதான் சொல்லணும்? ஜைனபு. பேர் நிறைய தெரியுங்களாப்பா? ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகளுக்கு பேர் நிறைய சொல்லுங்க. ஏதாவது பேர் சொல்லுங்க. அடுத்து உன் பேரை சொல்லு. சாலி ஃபுன். ஃபாத்திமாவை சொல்லும் போது ஃபாத்திமத்து. அடுத்து அக்கா பேரு, தங்கச்சி பேரு, யார் பேராவது சொல்லலாம். உங்க பேர் ஃபர்ஸ்ட் சொல்லிக்க. உன் பேரை சொல்லிக்க. அமீசுன். சுன் சொல்லிக்கலாம். தூ தூ. ஆயிஷா எப்படி சொல்லக்கூடாது? துன் சொல்லக்கூடாது. ஆயிஷா. அடுத்து நீ சொல்லு.
உன பேரும் கமீஸா? ரமீஸ். உன் பேர் கமீஸ், உன் பேர் ரமீஸ். அண்ணன் தம்பியா? சரி. ரமீசு. சுன் தானே சொன்ன? ரமீசுன். ஆமினத்து. டக்கு டக்குன்னு சொல்லுங்க, நேரம் இல்லை. அடுத்து ஆஃபியத்து. வெரி குட். வேற வேற பேர் சொல்லணும். அடுத்து இதுன்னு யோசிக்காண்டவன் ஒரு பொம்பளை பேர் சொல்றதா பெரிய விஷயமா இருக்கு. இதுக்கே ரொம்ப யோசிக்க வெக்கப்படாத. சஃபியா தூ சொல்லணும். அடுத்து ரஸீனும் ஹதீஜத்து. ஹசீனும் ஆசியத்து. அடுத்து வெரி குட். அதெல்லாம் சொல்லும். எதுக்கு நான் ப்ராக்டிக்கலாக சொல்ல வைக்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆணுடைய பேரில் கடைசியாக போகலாம். ஆணுடைய பேரில் தன்வீன் வரும், பெண்ணுடைய பேரில் என்ன வராது? தன்வீன் வராது. தன்வீனா புரியுதா? தன்வீன் என்னன்னு புரியுதுல? இதை வாசிச்சு முடிச்சிருங்க பார்ப்போம். ஹாமி ஹாமி துன். எப்படி படிக்கணும்? ஹாமிதுன். அதான் மேட்ரு. கடைசியில் உள்ளது எப்படி வாசிக்கிறது? ஹாமி துன். துன். ஜைன பூன். புன் சொல்லக்கூடாது. ஜைன பூ. ஆமின தூ. அம்மா ருன். சஹீ துன். ஃபாத்திமா தூ. மரிய மூ. அலி யுன். காலி துன். அப்பா சுன். ஆயிஷா தூ. முஹம்மத் துன். சஃபியா தூ. खदीजा तू. சரி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம்